கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்துடைய 2வது வாரமான ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பலன் நான் டேட்டு படி சொல்கிறத விட நாள் படி சொல்கிறேனுங்க, அதுதான் உங்களுக்கு புரிதல் சரியாக இருக்கும். ஜூலை மாதம் 12ஆம் தேதினா ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் 9வது பாவகத்தில் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணி வரைக்கும். இது நல்ல ஒரு விஷயந்தானுங்க. லாபஸ்தானாதிபதியுடைய நிலை 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தில் இருந்து 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசிக்கு 3வது பாவகத்தை சந்திரனும் செவ்வாவும் சேர்ந்து சந்திரமங்கள யோகமாக குரு உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்து 3வது பாவகத்தை பார்க்கிறார். குருவுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, சந்திரனுடைய பார்வை 3வது பாவகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 7 மணி வரைக்கும். அப்போது தைரியஸ்தானத்தில் குருமங்கள யோகமும் ஏற்படுது, குரு சந்திர யோகமும் ஏற்படுது, சந்திரமங்கள யோகமும் ஏற்படுது. இந்த தைரியஸ்தானத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது. ஒரு செயல் செய்யணும் அப்படின்ட்டு மனசு சொல்லும், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு புத்தி சொல்லும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நல்ல விதமாக, அதாவது உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா ஏதாவது செய்யணும், சாதிக்கணும், பண்ணணுன்ற ஆர்வத்தை அதிகமாக கொடுக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி வரை உங்களுடைய மனநிலை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், முயற்சியாக இருக்கட்டும், ரொம்ப நல்ல விதமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 7 மணியிலிருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 வரை, அதாவது 14ஆம் தேதி 6:50 வரை லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். இது இன்னும் நல்ல நேரம். சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அமைச்சு தராது பாருங்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் தானே ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி தொழில் லாபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வீடு கொடுத்துருக்கார். சந்திரன் குருவுக்கு வீடு கொடுத்துருக்கார். லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேருந்து சுபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த நிகழ்வு கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50க்குள்ளார நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் முயற்சி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிரந்தர குடியுரிமை வாங்கிறதுக்கு அல்லது வீடு வாசல் வாங்கிறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 வரைக்கும் இருக்கும். சார், இது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தானா? உள்நாட்டில் இருக்கிறவங்க இல்லையா? கன்னிராசியில் பிறந்த எல்லாருக்குமே இந்த பிரார்த்தம் உண்டு. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்கள் இந்த நேரத்தில் செய்வதால் நிச்சயமாக முன்னுக்கு வருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் உண்மைக்கே வர திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:50 புதன்கிழமை முழுமையாக, வியாழக்கிழமை முழுமையாக. வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன டேட்டு வரும்? 16ஆம் தேதி வரும் இல்லையா? 16ஆம் தேதி சாயந்தரம் நைட் 8 மணி வரைக்கும், 16ஆம் தேதி 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு, அதாவது கடகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திரன் வந்துடுவார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வரக்கூடிய நேரம் இது. அதாவது 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த நிகழ்வும் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர வரத்துக்கான வாய்ப்புகள், மண்ணை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது இடமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள், புத்திரபாகியம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா கடகத்தில் கடகராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வருவது,
அதான் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி வராரு, கூட தனகாரகன் இருக்கார். அப்போ தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் லாபஸ்தானாதிபதி இணைஞ்சி குரு சந்திர யோகமாக, ஏன்னா சந்திரன் ஆட்சி, குரு உச்சம். உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாங்க. 5வது பாவகமும் புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், குழந்தை பாக்கியம் உருவாகும். 16ஆம் தேதி இரவு 14ஆம் தேதி 6:50 16ஆம் தேதி 8 மணி வரைக்கும் கடகத்தில் நமக்கு சந்திரன் வருவது மிகப்பெரிய விசேஷம். 16ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் தேதி வரை இந்த தருணம் நமக்கு லாபஸ்தானாதிபதி 12ல் மறைஞ்சு போயிடுவார். அப்போ அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 16ஆம் தேதி நைட்டு 8 மணியிலிருந்து 18ஆம் தேதி அதிகாலை வரைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட், ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யாருக்காவது கடன் காசு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும், பார்த்துக்கோங்க. வரக்கூடிய வாரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். வந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்ட்டு, அதனால் என்னென்ன மாற்றங்கள் வந்ததுன்றதை அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.